ஹலோ குட்டீஸ், கதை நேரத்தில் வேதாளம் சொன்ன கதைகள் கேட்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராஜா போஜராஜன் அந்த சிம்மாசன விக்ரமாதித்தர் கொடுத்த அந்த 32 படிக்கட்டு உள்ள சிம்மாசனத்தில் ஏற பார்க்குறாரு. படிக்கட்டு ஏற கால தாமதம் ஆனதுனால அவர் வருத்தப்பட்டு அரண்மனைக்கு திரும்பிறாரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னன்னா அடுத்த நாள் போஜராஜன் எந்திரிச்சு குளிச்சு நீராடி நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அமைச்சர் மந்திரிகளோட அந்த சிம்மாசனத்திற்கு கொலு மண்டத்துக்கு வராரு. அங்கே வந்தோடனே சிம்மாசனத்துக்கு பூஜைலாம் பண்ணி அந்த சிம்மாசனத்தில் ஏறி அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு படி ஏறாரு. அந்த படியில் உள்ள பதுமையான மனோரஞ்சிதம் அமைதியாக இருக்குது. உடனே இவருக்கு சரி, இனிமேல் எந்த டிஸ்டர்பும் இருக்காது, நம்ம ஏறி அமரலாம் அப்படின்னு 2வது படி ஏறப்ப அந்த படியில் உள்ள பதுமையான மதனாபிஷேக வள்ளி பதுமை சிரிக்க ஆரம்பிக்குது. உடனே போஜராஜனுக்கு திடுக்கிட்டு இருக்கு. என்ன இது, இந்த பதுமை சிரிக்குது அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாரு. அப்போ அந்த பதுமையான மதனாபிஷேக வள்ளி பேச ஆரம்பிக்குது. மன்னா, எங்கள் ராஜா விக்ரமாதித்தர் மாதிரி வீரம், புத்தி சாதுரியம், விவேகம், தைரியம் இப்படி எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. உடனே போஜராஜன் அப்படின்னா உங்கள் விக்ரமாதித்த ராஜாவுக்கு ஸ்பெஷலாக இருக்குது, விவரமாக சொல்லு அப்படின்னு சொல்லவும் அந்த மதனாபிஷேக வள்ளி பதுமையை சொல்ல ஆரம்பிக்குது. எங்கள் ராஜா உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது. அந்த காட்டுக்கும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மயானம் இருக்குது. அந்த மயானத்தில் உள்ள ஒரு முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தலைகளாக தொங்கிட்டு இருக்கு. அந்த வேதாளத்தை யார் நம்ம வசப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அடிமையாக வச்சுக்கிட்டோம்னா ஆக்குனா அந்த வேதாளம் நம்மளுக்கு சொல்கிற கட்டளையெல்லாம் அது செய்யும். அதனால் நம்ம இந்த ஒரு ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும், எல்லா சுகங்களும் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த காட்டில் ஞானசீலன் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நீண்ட ஆயுளோடு இருக்கணும், உலகத்தையே ஆளணும், பேரும் புகழோடு இருக்கணும், இந்த விக்ரமாதித்தன்மையும் கொண்டு அந்த உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்தையும் ஆளணும் இப்படின்னு ரொம்ப ஆசை இருந்தது. அதனால் அந்த வேதாளத்தை எப்படியாவது தன் வசப்படுத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் எந்த முயற்சி எதுவும் அவரால் முயற்சி பண்ணியும் ஜெயிக்க முடியல, அந்த வேதாளத்தை கட்டுப்படுத்த முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காட்டில் உள்ள துர்க்கை அம்மன் மேலே கடுந்தவம் புரிஞ்சார். ரொம்ப கடுமையான தவம். அதன் பலனா துர்க்கை அம்மனும் அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கவும் இந்த ஞானசீலன் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீண்ட ஆயுள் வேணும், அப்புறம் பேரும் புகழும் வேணும், அப்புறம் இந்த வேதாளத்தை என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், அதன் மூலமாக நான் இந்த விக்ரமாதித்தனை வீழ்த்தி நான் அந்த உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்துக்கு ராஜாவாகணும் இப்படி தன் ஆசைகள்லாம் சொல்கிறார். அப்போ துர்க்கை அம்மன் சொல்கிறாங்க, இதெல்லாம் நிறைவேறணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, அப்போ தான் இதெல்லாம் உன்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞானசீலன் கேட்குறா, என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னா, என்ன மாதிரி கடுமையான கண்டிஷன் இருந்தாலும் நான் செய்கிறேன். ஏன்னா அவனுக்கு பேராசை, நீண்ட ஆயுள் வேணும், பேரு புகழ் வேணும், காசு வேணும் இப்படின்னு ஆசைனால எந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாப்ல. அப்போ துர்க்கை அம்மன் சொல்கிறாங்க, இந்த பூமியில் நல்ல ஆட்சி செய்கிற 1000 மன்னர்களுடைய தலையை நீ வெட்டி என் பலிபடத்தில் வைக்கணும். அப்புறம் அந்த வேதாளத்தை கூட்டிகிட்டு என்னுடைய சந்நிதியில் கூட்டிகிட்டு வந்தீன்னா நான் அந்த வேதாளத்தை உனக்கு அடிமையாக்கி தரேன், அப்போ உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்கிறாங்க. ஞானசீலன் உடனே ஐடியா பண்ணுறாரு, 1000 மன்னர்கள் தலைகள் வேணும் இல்லையா, அதனால் ஒவ்வொரு மன்னர்கள், நல்ல மன்னர்கள், ஆட்சி செய்கிற மன்னர்கள்ட்ட போய் நான் ஒரு யாகம் செய்கிறேன், நீங்கள் அந்த யாகத்தில் கலந்து மௌனமாக அமரணும், அப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தருவேன், அந்த மந்திரத்தால் நீங்கள் எல்லா ஐஸ்வர்யங்கள் எல்லாமே, சுகபோக வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அந்த ராஜாவும் காட்டுக்கு துர்க்கை அம்மன் கோயிலுக்கு வராங்க. அப்போ என்ன சொல்கிற இந்த முனிவர், நீ அந்த மயானத்தில் இருக்கிற வேதாளத்தை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. சரி, முனிவர் கட்டளையிட்டதுனால ராஜாக்களும் அந்த வேதாளத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரப்போ அந்த வேதாளம் சொல்லுது, நடுவில் நீங்கள் வழி ஃபுல்லாக நீங்கள் பேசக்கூடாது, நான் ஒரு கதை சொல்வேன், கதை முடிவில் ஒரு புதிர் கேட்பேன், அதுக்கு நீங்கள் சரியான விட சொல்லலை அப்படின்னா நான் கொன்னுடுவேன் அப்படின்னு கண்டிஷன் போடுது. உடனே அந்த ராஜாக்களும் சரி முனிவர் சொன்னதுனால
அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி வரப்போ வேதாளம் கேட்குற புதிருக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த வேதாளம் அவங்கள கொன்னுருது. உடனே அந்த ஞானசீலன் வந்து அந்த மன்னர்களுடைய தலையை கொய்து துர்க்கையம்மன் சன்னதியில் பலிப்பிடத்தில் வைக்கிறாங்க. இது மாதிரி 999 தலைகள் வச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ராஜாவோட தலை மட்டும் வேணும், எங்கேயும் கிடைக்கல. அப்போ தான் அந்த ஞானசீலனுக்கு விக்ரமாதித்த நினைப்பு வருது. சரி, அவரை வந்து நம்ம சந்தித்து அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போகிறாப்புல. விக்ரமாதித்தனை போகிறப்போ முனிவர் வராரு அப்படின்னோடனே அவரும் உபசரித்து நல்லா வரவேற்கிறாரு. அப்போ வந்து ஞானசீலன் வந்து விக்ரமாதித்தனுக்கு ஒரு மாதுளம்பழத்தை கொடுக்குறாங்க. சரி வாங்கி அவர் மெய்காப்பலன்ட்ட கொடுத்துறாரு. இது மாதிரி தொடர்ந்து 5 நாளைக்கு இது மாதிரி போய் சந்தித்து ஒரு மாதுளம்பழத்தை கொடுக்குறாரு. இது மாதிரி 5ஆவது நாள் போய் கொடுக்குறப்ப அந்த மாதுளம்பழத்தை வந்து பக்கத்தில் ஒரு டேபிளாக வைக்கிறார். அப்போ அரண்மனைக்கு பக்கத்தில் நந்தவனத்தில் உள்ள ஒரு கருங்குரங்கு வந்து அந்த பழத்தை சாப்பிட எடுக்குது. சாப்பிட்டு கடிக்கிறப்ப அதில் வந்து மாதுளை முத்துக்கள் வரல, ரத்தினங்கள், டைமண்ட்ஸ் அது மாதிரிலாம் வந்து கொட்டுது. இதை பார்த்தோன்னே விக்ரமாதித்தனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன மாதுளை பழத்துலேருந்து இவ்வளோ டைமண்ட் வருது, கற்கள் வருது அப்படின்னு சொல்லி. உடனே விக்ரமாதித்தன் வந்து மெய்காப்பலன்ட்ட சொல்கிறாங்க, நான் வந்து இன்னும் கொடுத்தல அந்த பழங்கள்லாம் எங்கே அப்படின்னோன்னா பொக்கிஷாரையிலேருந்து அதெல்லாம் கொண்டு வராங்க. அதையும் உடச்சி பார்த்தோன்னா அதுலேயும் ரத்தினங்கள், வைரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அவர் செக் பண்ண நவரத்ன வியாபாரி வந்து செக் பண்ணுறப்ப இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளு, விலை உயர்ந்த இது கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரமாதித்தன் வந்து முனிவரை கூப்பிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, இதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டா நீங்களே உலகத்தை ஆளலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு முனிவரை கேட்குறாங்க. உடனே இந்த ஞானசீலன் சொல்கிறப்ப, நான் வந்து எல்லாம் துறந்த துறவி, இதெல்லாம் வச்சு நான் வந்து தவம் பண்ணோன்னா இதை எது வேணால் எனக்கு உடனே கிடைக்கும், எனக்கு வந்து இது விருப்பம் இல்லை, இதெல்லாம் ஓன்ட்ட ராஜாவான உங்கள்கிட்ட இருந்தால் மக்களுக்கு யூஸ் ஆகும், எல்லாரும் நன்மை அடைவாங்க, அதனால தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஞானசீலன் சொல்கிறாப்புல. உடனே இதுதான் சமயம் சொல்லிட்டு அந்த ஞானசீலன் முனிவர் என்ன சொல்கிறாப்புல, நான் வந்து ஒரு யாகம் நடத்துகிறேன், அந்த யாகத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அது மூலமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், பேர் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. விக்ரமாதித்தனும் ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் முனிவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சரி நான் ஒரு நாள் உங்களுக்கு வரேன், எப்போ வரணும் அப்படிங்கிறப்ப அந்த கிருஷ்ணபட்சத்து சதுர்திசியும் செவ்வாய்க்கிழமையும் வர ஒரு இரவில் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு விக்ரமாதித்தன் ஒத்துக்கிறார். அந்த நாளும் வருது, அவனும் காட்டுக்கு வரார், அந்த துர்க்கையம்மன் கோயிலுக்கு வரார். அப்போ இந்த ஞானசீல முனிவர் என்ன சொல்கிறார், எல்லார்ட்டையும் சொல்கிற மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த மயானத்தில் இருக்கிற வேதாளத்தை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இவரும் சரி முனிவர் கட்டளை இட்டதுனால அந்த வேதாளத்தை கூட்டிகிட்டு வரத்துக்காக போகிறார். காடுனா எப்படி பயங்கரமாக இருக்கு இல்லையா, இருக்கும், பாம்புகள், செடி கொடியெலாம் அடர்ந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் கடந்து போய் அந்த மரத்தில் உள்ள வேதாளத்தை உடனே வருமா அது கூப்பிட்டா கஷ்டப்பட்டு போராடி அதை வேதாளத்தை தூக்கிட்டு வராரு. இப்படி தூக்கிட்டு வரப்போ வேதாளம் கேட்குது, நான் வந்து இப்பயே உன்னை கொன்ன முடியும், இருந்தாலும் உன்னுடைய வீரமும் விவேகமும் என்னை மனசில் என்னை கட்டுப்படுத்திச்சு, அதனால தான் உன் கூட வரேன், நீ யார், எதுக்காக என்னை தூக்கிட்டு போகிற அப்படின்னு அந்த வேதாளம் கேட்குது. அப்போ விக்ரமாதித்தன் சொல்கிறாரு, என் பேர் விக்ரமாதித்தன், நான் வந்து உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினத்துடைய ராஜா, இந்த முனிவர் சொன்னதுனால நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த வேதாளத்தை சொல்கிறாரு. உடனே வேதாளம் சொல்லுது, நான் கூட வரணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. என்ன அப்படின்னா இப்போ வேதாளம் சொல்லுது, வழி நெடுக்க நீ பேசக்கூடாது, நான் வந்து ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதைக்கு முடிவில் புதிர் கேட்பேன், அந்த புதிருக்கு நீ சரியான விட சொல்லலை அப்படின்னா நான் கொன்னுடுவேன், நடுவில் பேசினாலும் நான் திருப்பி மரத்துக்கு போயிடுவேன், என்னை பிடிச்சிட்டு வர்றது உனக்கு திருப்பி கஷ்டமாக இருக்கும், இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேவாங்கிறப்ப சரி இவர் அந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவரை வேதாளத்தை கூட்டிகிட்டு வர்றார். மௌனமாக நடந்து வருது. அப்போ வந்து வேதாளம் சொல்லுது, நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் உனக்கு இப்போ அப்படின்னோடனே விக்ரமாதித்தன் என்ன மாதிரி புதிர் இருக்கும், நம்ம இதுக்கு சரியான விட சொல்லிடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. இதோட இந்த கதை முடியுது. அடுத்த கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.